இது சோசியல் சயின்ஸ். ஐடியாலஜிங்கிறது அது சயின்ஸ். அப்ப எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த முரண்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னையும் சோதனை பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் செழுமைப்படுத்தி கொண்டு போக முடியும். கேக்குதா நான் பேசுறது ஐயா? கேக்குது கேக்குது. அதான் சொல்றேன் ப்ரோ, ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டியா மாதிரி அதான் சொல்றேன். என்னுடைய புரிதல்கள் சொல்றேன், ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டியா இருக்கு. சரி ரைட், நீங்க சொல்றீங்க, தொடர்ந்து பேசுவோம். தோழர், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனாவிலையும் வந்து சோவியத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோவியத்துல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துருச்சு. அங்க யூனியன் கட்டி அதனால சோவியத் எரா கிரியேட் ஆகிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. எப்படி லெனின் வந்து அதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி ப்ராப்பரா மார்க்சியத்தை வந்து சோவியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அங்க புரட்சி நடந்துச்சு, மாற்றம் நடந்துருச்சு. அது ஒரு 70-60+ வருஷம் அது நடந்துச்சு. அது நல்லா சக்சஸ் ஆனிச்சு. ஒரு இந்த டாலர் ப்ராப்ளம் வந்தப்ப அந்த எக்கனாமிக்கலி வீக்கன் ஆயிடுச்சு சோவியத்து. அது செகண்ட் வேர்ல்டு வார்ல நிறைய கம்யூனிஸ்ட் செத்தாங்க, அதுலயும் வீக்கன் ஆயிடுச்சு. அது ரெண்டாவது தாட் தான். ஃபர்ஸ்ட் தாட் வந்து இந்த டாலரைசேஷனால எக்கனாமிக் வீக் ஆனிச்சு. ஸோ இதை படிச்சு மாவோவும் அப்படிதான் ஃபியூடல் சீசன் அங்கே ரொம்ப நிறைய இருந்துச்சு, நில உரிமை சமுதாயமா இருந்துச்சு. அந்த இடத்துல புரட்சி எப்படி கொண்டு வரதுன்னு மாசே துங்குன்னு இருந்தாப்புல அவரும் நிறைய எழுதி கொண்டு வந்தாரு. ஆனா அவங்க தெளிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெங் ஷோபிங்னு நினைக்கிற எம்சிர் தெளிவா சொல்லுவாரு. அவர் வந்து என்னன்னா கேபிட்டலிஸ்ட உள்வாங்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஃபுல்லா கேபிட்டலிசம் இருக்கக்கூடாது, மிக்சடு எக்கானமியா இருக்கணும். கேபிட்டலிசம் இருக்கும், ஆனா தொழிலாளருக்குன்னு வரும்போது சோசியலிசம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்தவர் அவங்க அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க இப்போ ஒன்னே சோசியலிசம்லாம் அடையல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ணுது, ஆனா டுவர்ட்ஸ் சோசியலிசம் போயிட்டு இருக்கோம். எப்பன்னா அவங்களோட இலக்கு வந்து 2050 சோசியலிசம் போகும். அப்படிதான் அவங்க இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன சோசியலிசம் போகல. அதனால நம்ம பாக்குறோம் இப்ப கண் முன்னாடி அவங்க மார்க்சியத்தை ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல ஃபாலோ பண்ணும்போது டுவர்ட்ஸ் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடியே அந்த வளர்ச்சி தெரியுது. இந்தியாவில் இன்னும் ஃபியூடலும் கேபிட்டலிசம் கலந்த ஒரு மிக்சடு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பிரேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லையும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லையும் புரட்சிகள் நடக்கணும், அதே மாதிரி ஃபியூடலிசம்லையும் புரட்சிகள் நடந்து ரெண்டு சமத்துவத்தை நோக்கி போகணும். அதுக்கப்புறம் நம்ம எக்கானமியை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த எக்கானமி எப்படி சோசியலிசம் டுவர்ட்ஸ் போகணுங்கிறது இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டுங்க அதை பத்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இன்னும் பகுப்பாய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதுதான் நமக்கான தீர்வுன்னு இன்னும் முன் வைக்கல, போயிட்டு தான் இருக்கோம். நீங்க ஆசைப்படுறது புரியுது, எல்லாரும் அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். எனக்கு புரிஞ்ச அளவு சொல்லிட்டேன். மேபி இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். சிலம்பரசன் அவங்களும் இன்னும் கொஞ்சம் கிளியரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் தோழர். ஐயா லொம்பன் வந்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். இந்த சம்சி தோழர் எங்க போனாரு? அவர் வந்து இங்க தான் சொன்னீங்கன்னா ஓடிடுறாரு ப்ரோ அவரு. லும்புத்தோழர் வந்துட்டீங்களா? இருக்கீங்களா? நான் கொடுத்துட்டேன். இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல என்னென்னலாம் வரீங்க? ஃபீல்டு இருக்கியா? இருக்கேன். இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா ஐஐடி ஐஎம் அந்த மாதிரி தான் வருமா, இல்ல அதை தாண்டி ரிசர்ச்? ஆமா, அதான் வரும். ஓகே ஓகே ஓகே, வேற எதுவும் வராது. ஓகே ப்ரோ, இந்த பரந்தூர் விமான நிலையத்துல கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன ப்ரோ? அதுல மக்களுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் போராடிட்டு இருந்தோம். லேட்டரா வந்து திருப்பி வந்து இதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு இல்ல ஹமுராபி ஒரு நிமிஷம் ஹமுராபி என்ன போட்டிருக்காருன்னு விஜய் இதை எடுத்த தவறான முடிவு போட்டிருக்காரு. அதான் கேட்டிருக்காரு. எங்க கூட சுத்துறதுனால அவர் போடுற ட்வீட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தம் எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனா கூட சேர்த்துக்கிறோம். அப்படி இல்ல அப்படி சொல்லலாம். இது ஒரு ஆய்வுங்க. அந்த ஆய்வுல ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஆனா அவர் அந்த ஒப்பீனியனை என்ன ஐடியால வைக்கிறாருன்னு பாருங்க. வெறுமனை அவரு எதிர்ப்பு ஆதரவுன்ற தலைவை பார்க்காம இப்ப அதுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க என்ன சொல்லி ஆதரவு கொடுக்குறாங்க, எதிர்ப்புன்னு சொல்றவங்க என்ன சொல்லி எதிர்ப்பு சொல்றாங்க, அந்த லாஜிக் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஓகே, அது புரியுது. இப்ப இன்னொரு ஒரு அறிவாளி ஒருத்தவங்க வந்து அதாவது ரைட்டர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்குவாங்க. ஓகேவா? ஆதி தோழருக்குலாம் ரொம்ப ஃபேவரட் ரைட்டர் அவங்க. ஓகேவா? அவங்க ஒண்ணு எழுதியிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சு. ஹமுராபி எழுதுறதோ, ஆவி எழுதுறதோ, கொக்கி எழுதுறதோ, இது எதுவுமே வந்து கட்சியின் நிலைப்பாடு கிடையாது. நல்லா சொல்றோம், சிபிஐ சிபிஎம் நிலைப்பாடு கிடையாது. சிபிஐ நிலைப்பாடுக்கு சிபிஐ வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க, சிபிஎம் நிலைப்பாடுக்கு சிபிஎம் வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க. சோ அது தவிர்த்து நாங்க மார்க்சிஸ்டுகள், மார்க்சிய மாணவர்கள், நாங்க மார்க்சிய மொழியில இந்த சமூகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். கம்யூனிஸ்டுகளா இந்த சமூகத்துல நடக்கிற தப்புகளை நேர்ல போய் தட்டி கேட்கறாங்க, அதை நாங்க சோசியல் மீடியால தட்டி கேட்கிறோம். இவ்வளவுதான். அதுக்காக நேர்ல நாங்க தட்டி கேட்காம கிடையாது. எங்களால இந்த இடத்துல இருக்கோம், பட் சோசியல் மீடியால இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அங்க வர்றோம். மத்தபடி we are not party. சோ பார்ட்டியோட நிலைப்பாடை எங்கிட்ட கேட்காதீங்க, பார்ட்டி கிட்ட கேளு. இல்லைன்னா பார்ட்டி பீப்புள் வருவாங்க, சம்சீர் வருவார், அவர்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே, அது எனக்கு புரியுது. இப்ப இந்த பரந்தூரை நிப்பாட்டிட்டு ஏற்கனவே 1700 ஏக்கர் கையகப்படுத்திட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி காசு கொடுத்து கையகப்படுத்திட்டாங்க. அதுல இப்ப சிப்காட் கட்டலான்னு பிளான் பண்ணுது கவர்மெண்ட். இப்ப இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அலுமந்தோட? எனக்கு ஐடியா இல்ல தோழர். உண்மை சொல்ல போனா எனக்கு உண்மையிலேயே நம்மளுடைய ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி என்ன, புது ஏர்போர்ட் தேவையா தேவையில்லையா, அதுக்கான டாக்குமெண்ட் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, அதை கூட விட்டுருங்க. நான் கேக்குறது, இப்ப கவர்மெண்ட் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஒரு 1700 ஏக்கரை காசு கொடுத்து டேக் ஓவர் பண்ணிருச்சு. இப்ப அந்த இடத்த சும்மாவும் வச்சிருக்க முடியாது. அந்த காசை திருப்பி, என்னோட புரிதலுக்கு நான் சொல்றேன், கரெக்டா இருந்தா, தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. காசை வந்து மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கும் சில டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்த சும்மாவும் வச்சிருக்க முடியாது. அப்ப அதை நம்ம அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்துக்கு அதை பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த கட்டாயத்துல அரசாங்கம் இருக்கு. ப்ராஜெக்டை வேற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். பட் ஆனா இந்த 1700 ஏக்கரை கையகப்படுத்தினதை திருப்பி மக்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்றதோ, அதுக்கான பாசிபிலிட்டிஸோ எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு தானே அதுல ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்கோம். எனக்கு தெரியல, எடுத்துட்டானு சொல்லி ஒரு கெஸ்ட்ல நம்ம பேசணும். அவங்க ஆய்வு பண்ணாங்களா பண்ணலையா நமக்கு தெரியாது. பண்ணாங்கன்னா நீங்க பண்ணாங்கன்னு சொல்லணும், பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா, லேண்ட் அக்விசிஷன் பண்ணியாச்சு, திரும்பி கொண்டு போய் அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்கள்ல சிப்காட்டுக்கான இடங்கள் தேவை இடம் இருக்குது, ஒரு காலேஜ் கட்டுறதுக்கான தேவை இடம் இருக்குது, ஸ்கூல் கட்டுறதுக்கு தேவை இடம் இருக்குது, இது மாதிரி விஷயங்களுக்கு தேவை இருக்குது. அப்போ ஒரு லேண்டை ஏற்கனவே வாங்கியாச்சு, லேண்ட் பேங்க் வந்துருச்சு அப்படின்ற போது அதை வந்து வச்சிருந்து வேற ஒரு பர்பஸ்க்கு செலவழிக்கலாம். அதை சிப்காட்டுக்கு செலவழிக்கணும்ன்றது இட்ஸ் a குட் ஐடியா. அதனால அது ஒன்றும் தவறான ஐடியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு அதை பத்தி எக்ஸ்பர்டைஸ் கிடையாதுன்னா நான் மூடிட்டு இருக்கிறது நல்லது. ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க யமராஜா தோழர், சொல்லுங்க. அதான் தோழர், அது நான் படிச்ச வரைக்கும் அறிக்கை படிக்கல, நியூஸா வந்த வரைக்கும் 3700 ஏக்கர் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு 1700 வந்து நில எடுப்பு சட்டத்துக்கு கீழே பண்ணல, மக்கள் விருப்பப்பட்ட மாதிரி கிரயம் மூலமா தான் பண்ணிருக்கு. அதனால அது திருப்ப கொடுக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லாதனால சிப்காட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சிப்காட்டான்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஆனால் கன்ஃபார்மா தெரியல. இந்த நீர்வழித்தடத்தை அழிக்காம இருக்கிற வரைக்கும் அந்த விவசாயிகளும் எதிர்த்து போராட போறதில்ல. நீர்வழித்தடம் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது அவங்களோட எண்ணமும் விவசாயிகளுக்கும். அதனால இதை நம்ம எதிர்க்கணுமா இல்லையாங்கிறது, அந்த இன்னும் மீதி இருக்கிற அந்த விவசாயிகள் நீர்வழித்தடத்தை நம்பி இருப்பாங்கல்ல, அந்த விவசாயிகளோட இதுலதான் நம்ம ஒண்ணும். இப்ப நம்ம வெளிப்படையா பார்த்தா நமக்கு நல்லதுதான், சிப்காட்டு அந்த மாதிரி எல்லாம் வரதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கோசரம். மற்றபடி அங்க நீர்வழித்தடம் பாதிக்கப்படுதாங்கிறது நம்ம விரிவான அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த நீர்வழித்தடத்தால பயனடைகிற விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்காங்கிறத பார்த்துட்டு அந்த விவசாயிகளோட ஒப்புதலோட தான் இது நடக்கணும். அவ்வளவுதான் தோழர் என்னோட எண்ணம். ஓகே 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 ஓகே. சரி, நகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம் இன்னும் 1000 வருஷத்துக்கு அங்கனுக்குள்ள விவசாயமே பண்ணிட்டு இருப்பாங்களான்லாம் சொல்ல முடியாது. ஒரு நிலம், ஒரு வீடு கட்டி வர நகரமயமாக்கலுக்குள்ளேயோ இல்ல தொழில்மயமாக்கலுக்குள்ளேயோ அந்த நிலம் வந்துதான் ஆகும். பட் அதை எப்படி பப்ளிக்கோட கன்சென்ட்டோட கொண்டு போறாங்கன்றதான் கொஸ்டின். நான் பெரிய லார்டு, எனக்கு தான் தெரியும், நம்ம அரசு பண்ணக்கூடாது. பப்ளிக்கோட கன்சென்ட்டை கொண்டு போய் தான் இழுத்து கொண்டு போகணும். கஷ்டம் தான் அது. 100 பேரை கன்வின்ஸ் பண்றது ஈஸி இல்ல, துப்பாக்கி எடுத்து சுடுறது ஈஸி. பட் ஒரு நல்ல அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா அரசாங்கம் மட்டும் இல்ல, இப்ப அந்த ஊர்ல ஆளுங்கட்சி இருக்குது, அந்த கட்சிக்காரங்க போய் கன்வின்ஸ் பண்ணணும், அதுல என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். சோ அதெல்லாம் பண்ணணும். அதை விட்டு போட்டு நான் சொல்லிட்டேன் மறுக்க முடியாதுன்னு பேசப்படாது. அவ்வளவுதாங்க ஐயா என்னுடைய கருத்து.
ஏய் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லடா. விஜயன் ஒரு வீடியோ போட்டாருன்னா எழுதி கொடுத்துருவாங்க மக்கள். ஆவித்தோல இல்ல இப்ப உங்க ரைட்டர் எழுதிருந்தாங்க பாத்தீங்களா? ஆவித்தோலர் உங்க ஃபேவரட் ரைட்டர் எழுதிருந்தாங்க பாத்தீங்களா? சபரீசனுக்காக விஜய் அடி பண்ணியிருந்தாரா அப்படின்னு எழுதிருந்தாங்க பாத்தீங்களா? ஆவித்தோலர் யார் என்ன விஷயத்துல யாருங்க அந்த ஃபேவரட்? உங்க ஃபேவரட் ரைட்டர் தான் ஆவி. உங்க ஃபேவரட் ரைட்டர் யாரு? ஜெயமோகனா? ஜெயமோகனா? இல்ல 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 லாஸ்ட்ல புத்துசின்னு கரெக்டா சொல்லிடாத. சொல்லுங்க பாப்பா. இல்ல இல்ல ஷாலின் வரியா லாரன்ஸ். ஐயோ அக்காவா? ஆமா அக்கா. ரைட்டர் ஆவித்தோலர் தப்பா சொல்லாதீங்க. எதுக்கு ஐயா அன்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கரெக்டா ஃபாலோ பண்ணும். அவங்க ரைட்டர் கிடையாது, ஆத்தர். ஃபேவரட் ஆத்தர் நான் ரைட்டர் நான் சொல்ல. ஓகே ஓகே ட்விட்டர்ல எழுதுற நீயும் ரைட்டர் தான். ஆனா புக் எழுத முடியுமா உன்னால? முடியாது. அந்த மாதிரிதான். புரியுது புரியுது. உன் லெவல் தெரியாம திருத்திக்கிறேன் கத்துக்கிறேன். ஆமா அதான் சிப்காட் வந்துட்டாலும் அங்க ஜி ஸ்கொயர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. சபரீசனுக்கு துணை போகிறாரா டிவிகே விஜய் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஆனா அந்த இடத்த ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. இப்ப சொல்ற மாதிரி ஆமா அப்புறம் காசு கொடுத்து வாங்கியாச்சு. அப்ப கவர்மெண்ட் காசை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் எல்லாம் போய் என்ன மறுபடியும் காசு எல்லாம் திருப்பி வாங்கினா அது வந்து நம்பிக்கை துரோகம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதுக்கு போய் பண்ணீங்க. பறந்துருக்கு நீங்க 8 வழிச்சாலைக்கு போராட்டம் பண்ணி 8 வழிச்சாலை அமைச்சா டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி மாறிடுவீங்க. இதுக்கு எதிராக பேசிட்டு பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வந்து மீதி இடத்த புடுங்கி விமான நிலையம் கொண்டு வந்தீங்கன்னா எதிராயிருவீங்க. இப்ப அதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்த என்ன பண்ணணும்? இந்த ஊப்பிங்க வந்து சொல்லுவாங்க கஞ்சா பயிரிட்டு அண்ணன் தாவே காட்டி இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ரொம்ப நேரம் பேசிட்டு. ஏய், ஆட்சியில வர்ற வரைக்கும் ஆதரவு, ஆட்சிக்கு வந்தா எதிர்கட்சி. என்ன நினைச்சிருக்க நீ? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஊப்பி உருட்டுவானுங்க ப்ரோ. நான் கேள்வி கேட்பேன், எப்படி ப்ரோ கேள்வி கேட்பீங்க? வித்தியாசமா கேள்வி கேட்பேன். அவங்க பண்றதெல்லாம் தப்பு, ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆதரவு. நானு தாலி அறுப்பு அணி மாதிரி பேசாதப்பா. நான் அப்படி கேட்கல. அதுல ஏதாவது தப்பா முடிவு எடுத்தா கேள்வி வைப்போங்கிறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா எனக்கு இதுல அன்பு எனக்கு இதுல அவங்க எதுவும் தப்பா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க மீட்டிங் நடந்திருக்கு, அபிஷியல் கிடையாதுயா. மீட்டிங் நடந்ததா சொல்லுது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அவ்வளவுதான்.